அதன்படி இன்றும் அங்காளம்மனை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அளித்து பாதுகாத்து வருகிறார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என சக்திகளை கொண்டு சடைமுடியுடன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் அமர்ந்த இடம்தான் மேல்மலையனூர் என தலபுராணம் கூறுகின்றது. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். குறிப்பாக திருவிழாக்கள் என சொல்லப்படுகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை, நவராத்திரி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், மாசி மாத தேர் திருவிழா இங்கு முக்கிய திருவிழாக்களாகும். அமாவாசை நாட்களில் ஆலயத்தில் கூட்டம் நிரம்பி வழியும். கருவறையில் உள்ள புற்றே இங்கு தேவியாக வழிபடப்படுகிறார். வருடாந்திர உற்சவத்தின் போது கிராமத்தினர் புதிய தேரில் அம்பாளை உட்கார வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்கின்றனர். பௌர்ணமி தினங்களில் ஆலயத்தில் பக்தர்கள் வந்து வணங்க கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். பல கிராமத்திலும் இருந்து வரும் மக்கள்கள் அங்கு வந்து பொங்கல் வைக்கின்றனர். மாசி மாத திருவிழாவின் போது மயான கொள்ளை பெரிய விழாவாக நடக்கும். பக்தர்கள் அங்கு பலதரப்பட்ட தானியங்களை கொண்டு வந்து உணவு சமைத்து அதை அங்காள பரமேஸ்வரிக்கு அர்ப்பணிக்கின்றனர். இங்கு வந்து அம்பாளை பிரார்த்தனை செய்தால் கணவன் மனைவி பிரச்சனை தீரும், சாப விமோச்சனம் கிடைக்கும் மற்றும் தீயவர்களால் ஏற்படக்கூடிய பில்லி, சூனியம் ஆகிய பிரச்சனைகள் தீரும். பல பேருக்கு இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாக காத்தருள்கிறாள் அன்னை. எனவே அங்காள பரமேஸ்வரி தாயின் கருணையை உணர்ந்து வழிபட்டு வாழ்வில் சகல நலன்களையும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.